பெரிய சாமியார். பசி எடுத்தால் ஒன்றும் பெருசாக சாப்பிடலாம் மாட்டார். என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு கடைக்கு வந்து ரசம் ஒரு அரை டம்ளர், கையிலே சில நேரம் டம்ளர் வச்சுருப்பார். அந்த டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு ரசம் வாங்கி குடிச்சிட்டு போயிட்டே இருப்பார். திடீர்னு சில நாள் கழித்து என்றைக்காவது வந்து சாம்பார் கேட்பார். அதே மாதிரி அந்த சின்ன டம்ளரில் அரை டம்ளர் சாம்பார் வாங்கி குடிச்சிட்டு அவங்க மாட்டும் போயிட்டே இருப்பாங்க. தவம், கடுமையான தவம். உணவை தேடுவதில்லை. அவருடைய உடலும் மனதும் இறைவனை தேடிக்கொண்டே இருந்தது, மெய்ப்பொருளை தேடிக்கொண்டே இருந்தது. மிகப்பெரிய மகானாக இவர் உருவெடுத்தார். இந்த மகானுடைய பெயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா சடைச்சாமி. சடைச்சாமின்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தாடி, மீசை, அதுக்கடுத்தது பின்னால் வந்து ஜடாமுடி அதெல்லாமே பெருசாக வளர்ந்துருக்கும். அதெல்லாம் அப்படி எடுத்து சில நேரம் தோளில் போட்டிருப்பார். அந்த முடியெல்லாம் பெரிய ஜடாமுடி, தாடியோட பெரிய முடி, அதை எடுத்து தோளில் போட்டிருப்பாங்க. ஏன்னா நடக்கும்போது கீழே தரையில் வந்து எல்லாமே உருண்டுட்டு வரும், புரண்டுட்டு வரும். அதனால தான் அப்பப்போ எடுத்து அப்படி மேலே போட்டிருப்பாங்க. அதே போல் இந்த நம்முடைய சடைச்சாமியினுடைய இயற்பெயர் அப்படின்னு பார்த்தா ஸ்ரீ அருளானந்த சுவாமி அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இயற்பெயர். எல்லாரும் வந்து இந்த ஜடையோடு இருக்கிறதுனால ஸ்ரீ சடைச்சாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகானை கூப்பிட ஆரம்பித்தாங்க. இவருடைய சொந்த ஊர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வள்ளியூர் தான். அங்கே தான் இவங்க பிறந்தாங்க. ஆனால் சின்ன வயசுலேயே சாதுவாக, சன்னியாசியாக துறவற வாழ்க்கையை இவங்க மேற்கொண்டுட்டாங்க. எங்கே போனாலும் பக்திமயமாக உட்கார்ந்துருப்பாங்க. கடுமையான தவம் எல்லாமே செய்வாங்க. அதே மாதிரி இந்த மகானுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கோவணத்தோடு தான் இவங்க வந்து சுற்றின்னு இருப்பாங்க. பணத்தை ஒருபோதும் தொட மாட்டாங்க. யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஒருபோதும் அதை தீண்ட மாட்டாங்க, தொடவே மாட்டாங்க. அது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. கோவில்களுக்கு உள்ளே போகிறதில்ல, வெளியில் அப்படியே நின்று வழிபடுவாங்க. அதே மாதிரி இந்த மகான் வந்து விபூதியெல்லாம் பூசுறதில்ல, அப்படியே விட்டுருவாங்க. இந்த மகான் வந்து அதை கற்குவேல் ஐயனார் அந்த பகுதியில் இருக்கு இல்லைங்களா, அந்த கற்குவேல் ஐயனார் கோவிலெலாம் போயிட்டு சில நேரங்களில் உட்கார்ந்து தவம் செய்வாங்க. அதே மாதிரி இடையன்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோவில்லையும் உட்கார்ந்து பல காலம் இவங்க வந்து தவம் செய்திருக்கிறாங்க. ராயகிரி அருகில் உள்ள அந்த தென்மலை அப்படின்னு சொல்லி ஒரு மலை, அந்த மலை மீதும் உட்கார்ந்து கடுமையாக இவங்க வந்து தவம் செய்திருக்காங்க. இந்த மகான் வந்து விபூதி பூசுறதில்லை. ஆனால் விபூதி யாராவது வந்தால் அவங்களுக்கு பூசி விடுவாங்க. அந்த மாதிரி பூசி விட்டால் அவங்களுக்கு அந்த வினாடியே நோய்கள் எல்லாமே விலகிவிடும். ஏன்னா சிலருக்கு அவங்க விபூதி எடுத்து பூசுவாங்க. அவங்க மனசில் தோணும் இல்லைங்களா, எதனால் இவங்களுக்கு இந்த நோய் வந்தது, எந்த கர்மாவால் நோய் வந்தது, இது எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த மகான் ஸ்ரீ சடைச்சாமி வந்து அவங்களுடைய நெத்தியில் விபூதி வச்சு விடுவாங்க. வச்ச உடனேயே நோய்கள்லாம் பறந்து ஓடிடும். அடுத்த நிமிஷம், அடுத்த வினாடின்னு சொல்லலாம். அது மாதிரி பலர் வந்து நோய்கள்லேருந்து குணப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கலன்னு வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு பூசி விடுவாங்க. உடனே சில நாள்லேயே வந்து அவங்களுக்கு வேலை எல்லாமே அமைஞ்சிருங்க. இவங்கள ஃபோட்டோ எடுத்து கும்பிட்றதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க. இவங்கள ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ வச்சு கும்பிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. என்ன எதுக்குப்பா நீ கும்பிட்ற, கடவுளை போய் கும்பிடு, இறைவனை போய் கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதெல்லாமே தவிர்த்து விட்டார். அந்த மாதிரி எல்லா வகையிலுமே இந்த மகான் வந்து மிகப்பெரிய மகானாக இருந்திருக்காங்க. இவங்க வந்து 2009 ஐப்பசி மாதம் 24 பரிபூரணமானாங்க இந்த மகான். இந்த மகானுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குன்னா, ராயகிரியிலேருந்து கரிவலம் வந்த நல்லூர் அது போகிற வழியில் சுடலை மாடசாமி கோவில் அருகில் மயானத்தினுடைய முகப்பில் வந்து இந்த மகானுடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்குங்க. இந்த மகானுடைய ஜீவசமாதிக்கு போய் உட்கார்ந்து கொஞ்சம் தியானம் செய்தோம்னா உடம்பில் இருக்கிற நோய்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. எல்லா நோய்களும் விலக ஆரம்பிக்கும். அதே மாதிரி வேலையில் பிரச்சனை, உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த மகானுடைய ஜீவசமாதி சென்று வணங்கினாங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாமே விலகுதுங்க. அப்படி இருக்கிறதுனால ஸ்ரீ அருளானந்த சுவாமிகள் எனப்படும் ஸ்ரீ சடைச்சாமி அவர்களுடைய ஜீவசமாதி சென்று வணங்குவோம். அனைத்து வரங்களையும் பெறுவோம்.
நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகான்கள், மகரிஷிகள், யோகிகள், தவசிகள், சித்தர்களின் அருளாசியால் வெற்றி திருநாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.